Hi friends, வணக்கம் and welcome to Vijay D Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு திடீர் அறிவிப்புகளா நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு மூன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியே இருக்கு அப்படினே சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படினு கூட சொல்லலாம். மாதம் ரூபாய் 1000 அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து மாதம் ரூபாய் 1000 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா ரெகுலரா பெற்று வரவங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலமா பயன்பெற்று ரூபாய் 1000 திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்ன வரைக்கும் வந்திருக்காது. இவங்க எல்லாம் கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் மட்டும் இல்லாம கூடுதல் தொகை பெற முடியுமா அப்படின்றது சம்பந்தமா கூடுதலாக பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம் மூலமா உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெண்கள் பணம் பெற முடியும். அது சம்பந்தமா 3 முக்கிய அறிவிப்புகள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 5-10க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வருமா அப்படின்றது சம்பந்தமாவும் டீடைலா பேச போறோம். திடீர் அறிவிப்புகள்ல முக்கியமா அமைச்சர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல என்ன டீடைலா இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஆர்டிகல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதன் மூலமா உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான தகவலும் இன்னைக்கு இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம கிரேஸ் பாயிண்டா பாத்தீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குற பெண்களுக்கும் இப்ப புதுசா அப்ளை பண்ணியிருக்கிற பெண்களுக்கும் அவேர்னஸா ஒரு இம்பார்ட்டன்டான தகவல் கொடுத்திருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இது மட்டும் இல்லாம பணம் வர்றது சம்பந்தமா ஒரு கூடுதலான அறிவிப்பு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல வைக்காம வீடியோ லாஸ்ட்ல வச்சிருக்கேன். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வீடியோவில் லாஸ்ட்டில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணினா லாஸ்ட்டில் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனா டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே அரசு மூலியமாக வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உடனடியாக அப்டேட்டாக நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். அதன் மூலிமா நிறைய பெண்கள் குடும்ப தலைவிகள் பயனடைஞ்சுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் இப்போ தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இன்ன வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணாத இருக்கிறீங்க. தயவு செய்து அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கொடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் எனவும் மேலும் தகுதியான நபர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்த அமைச்சர் சக்கரபாணி இந்த இன்ஃபர்மேஷனை கூடுதலாக கொடுத்துருக்கார். இது வரைக்கும் 1,16,00,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சு 2 வருடங்களாக மாதம் 1000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு பணம் நடுவில் ஸ்டாப் ஆச்சுன்னா கூட நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனல்லே டீட்டெயிலாக தகவலாக கொடுத்துன்னு வந்தோம். மேலும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இப்போ ரீசனாக மேற்படி நடவடிக்கை எடுத்தப்பட்டிருக்கா அமைச்சர்களும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அமைச்சர் என்ன தகவல் சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் நலனுக்காக நகர்ப்புற பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடியல் பயணம் திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 900 வரை சேமிப்பு ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றத அமைச்சர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் ஏற்கனவே சொன்னது போல இந்த திட்டத்தில் 1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பயனாளிகள் உயர்த்தும் வகையில் இப்போ ரீசனாக புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பெண்கள் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மேலும் தகுதியான நபர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசனாக முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு கலாய்வு ப்ராசஸும் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக வீடியோ லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மேலும் தொடர்ச்சியாக பேசிய அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் எங்கும் செயல்படுத்தப்படாத உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் கடலூர் மாவட்டத்தில் 15/7/2025 அன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலுவலர்களை பார்க்க வேண்டுமென்றால்
காலதாமதம் ஏற்படும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து சிரமம் உள்ளிட்ட இன்னல்களை பொதுமக்கள் ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து அரசு அலுவலகங்களும் உங்கள் வீடை தேடி உங்கள் ஊரை தேடி வருகின்றது திட்டமாகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் 15/7/2025 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக இப்போ தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. பொதுமக்கள் அந்தந்த அலுவலகத்துக்கு சென்று சிரமப்பட தேவையில்லை, அதிகாரிகளை வந்து பார்க்கறதுக்கு காலதாமதமாவது சிரமப்படுறாங்க அப்படின்ற நோக்கத்தோட இது வந்து வீடு தேடியே வர்றதுக்கான திட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தாங்க. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த முகாமில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சாரத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை ஆகிய 15 துறைகள் சேர்ந்த அலுவலகர்கள் வந்துள்ளார்கள். சுமார் 46 சேவைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது 46 சேவைகளில் நீங்கள் எதாவதுனா அப்ளை பண்ணணும், எதாவதுனா வந்து திருத்தம் செய்யணும்னா ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த சேவை ஃபுல்லாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா பயன்பெற முடியும். நீங்களும் மனுகள் கொடுத்தால் மனுகளுக்கு மீது 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியுள்ளார். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கான குறைகளை 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் அப்படின்றத அதிகாரிகளுக்கு முதலமைச்சரே வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கார் அப்படின்றதையும் அமைச்சர் வந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் பெயரில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி 2 மாதம் ஆகியும் 60 நாட்கள் 50 நாட்கள் மேலே ஆகியும் ஒரு சிலருக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து தீர்வு காணலை. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து வரப்போகுது அப்படின்றதையும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற ஒரு சில துறையின் மூலயமா வந்து அப்ளை பண்ண பட்டா மாறுதல் இது போல் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு வந்து தொடர்ச்சியாக வந்து காணப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 8 லட்சம் மனுக்களுக்கான தீர்வு வந்து மாறப்பட்டிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து பேசிய அமைச்சர் கூடுதலாக வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெறுவதற்கான 1000 ரூபாய் வந்து பெறுவதற்கான அறிவிப்புகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 5 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்கள் குடும்பத்தில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, அதே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யாருன்னா வந்து படிக்கிறீங்க, தமிழ் வழியில் கல்வி படிச்சுட்டு உயர்கல்வி யாராவது படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் 1000 ரூபாய், அதே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினராக இருந்தாலும் 1000 ரூபாய் வந்து கூடுதலாக வருது. அப்போ 2000 வந்து ஆகுது அப்படின்றத அமைச்சர் வந்து சொல்கிறார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் மாணவர்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் 20 லட்சம் மாணவ மாணவிகள் மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்ற கூடுதல் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காரு. தமிழ் புதல்வன் திட்டம் மாணவிகளாக இருந்தால் மட்டும்தான் வந்து 1000 ரூபாய் வரும் அப்படின்னு இல்லை, மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலிமா 1000 ரூபாய் வந்து வருது அப்படின்றத முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக குடும்ப அட்டை கோரி யாரெல்லாம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க, முக்கியமாக ரேஷன் கார்டு சம்மந்தமாக கிரேஸ் பாயிண்டாக சொல்லணுன்னே வந்து நினச்சிருந்தேன். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களுக்கு 15 நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை 20 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் கடந்த 42 மாதங்களில் 3000 நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாயவிலைக் கடைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத அமைச்சர் வந்து சக்கரபாணி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். முக்கியமாக குறிப்பாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, புதிய குடும்ப அட்டை 20 லட்சம் பேர் வந்து பெற்றிருக்கீங்க. இவங்க ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிச்சிருப்பீங்க. இன்னும் வந்து விண்ணப்பிக்காதவங்க தயவுசெய்து புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் புதுசாக வந்து குடும்ப அட்டை யாராவது அப்ளை பண்ணால் உடனடியாக அப்ளை பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வந்து டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விரிவாவதற்கு, அதாவது வந்து அமைச்சர் மட்டும் இல்லாமல் ஒரு சில தகவல் மூலமா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளிக்கு முன்னதாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அதுக்கான தீர்வுகள் வந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. தீபாவளிக்கு முன்கூட்டதா இந்த மாதம் வந்து தீபாவளி வரப்போது, அதற்கு முன்கூட்டதாகவே இந்த தகவல் வந்து ரெடி ஆயிடுச்சு, கலாய்வுலாம் பரிசீலனையெல்லாம் முடிஞ்சு விட்டது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே அதுக்கான தகவல் அறிவிப்புகள் வந்து வெளியாகும். மேக்ஸிமம் வந்து பணம் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக யாருக்காவது அப்டேட் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளது தகவல் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றது. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டணமாக பணம் ரூபாய் 1000 அனுப்பப்படலாம் என்று தகவலும் வந்து வெளியே இருக்குது. இந்த தகவலாக மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் அரசு தரவுல வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாகலை. தீபாவளிக்கு முன்னதாக தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி பணம் வந்து கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். அக்டோபர் 15ஆம் தேதி பணம் வந்து வரப்போகிறவங்களுக்கு என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்றத, அந்த எஸ்எம்எஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கணும்னா பழைய வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கம்பல்சரியாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா பார்க்காத இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை கம்பல்சரியாக வந்து பாருங்கள். எஸ்எம்எஸ் என்னென்னலாம் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு பணம் கம்பல்சரியாக வந்து வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பழைய வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கான வீடியோவை கம்பல்சரியாக வந்து பாருங்கள். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ஃபுல்லாக கம்பல்சரியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிறோம். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பேங்க் தரப்புலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. நிறைய பிடித்தம் சார்ஜஸ் வந்து செய்கிறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு தெரியாமல் கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் வந்து பணம் பறிக்கும் போது மினிமம் பேலன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், இது போல் பேங்க் சைட்லேருந்து ப்ரைவேட் பேங்க் சைட்லேருந்து பல்வேறு எஸ்எம்எஸ் சார்ஜஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க. நிறைய சார்ஜஸ்லாம் பல்வேறு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை ஸ்டேட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில ப்ரைவேட் பேங்க்லையும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும்போது எந்த ஒரு பிடித்தம் சார்ஜஸும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகும். ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆனவுடனே ஏடிஎம் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற சார்ஜஸ்லாம் வந்து பிடிச்சம் செய்கிறாங்க. மகளிர்கள், பெண்கள் வந்து அதில் ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுபோல் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டா, ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டா வந்து கொடுங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலை www.kmut.tngovernment.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பத்தின் நிலையை அறிய புதிய இணையதளம் தொடக்கம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்து வந்திருந்தது. இதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருந்திருந்தது. இப்போதைக்கு வந்து இல்லை. புதுசாக வந்து இன்னொரு வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பம் சம்மந்தமாக ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சம்மந்தமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் அடுத்த வீடியோ அது சம்மந்தமாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த www.kmut.tngovernment.in அப்படின்ற வெப்சைட்டில் புதுசாக வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்களா, அது சம்மந்தமாக என்னென்ன அப்டேட் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணாதவங்க இன்னும் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்லும் உடனுக்குடனாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து வருதோ அதை நம்ம டீட்டெயிலாக ஆர்டிகலாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்களில் இந்த தகவல் நம்ம கொடுக்கறது வழக்கம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடி, ஓடிபி கேட்டு மோசடியில் ஈடுபடும் கும்பலிடமிருந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல் அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து நாங்கள் செலுத்த போகிறோம் அப்படின்ற மோசடி கும்பல் மர்ம நபர்கள் யாராவது கால் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா முக்கியமாக ஓடிபி வந்து சொல்லுங்கள், ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து சொல்லுங்கள், ஏடிஎம் பின் வந்து சொல்லுங்கள் அப்படின்றத ஓடிபி நம்பர் மூலயமா ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தயவு செய்து வந்து சொல்லிடாங்க. எல்லாருமே அவேர்னஸாக எச்சரிக்கையாக வந்து இருங்க. முக்கியமாக கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை அதிகாரிகள் கலாய்வு செய்கிறவங்க சைட்லேருந்தோ எந்த ஒரு ஓடிபியுமோ எந்த பணம் செலுத்துறதுக்கான ஏடிஎம் பின்னோ ஏடிஎம் நம்பரோ எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. எப்பயுமே அவேர்னஸாக வந்து இருங்க. முக்கியமாக பெண்களை வந்து குறிவைத்து இந்த மர்ம நபர்கள் மோசடி செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓடிபி கேட்டால் தயவு செய்து யாருமே வந்து சொல்லிடுறாங்க. உங்கள் பேங்க் தரப்புலேருந்து வர எஸ்எம்எஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. ஆனால் வந்து யாருக்கும் வந்து இந்த எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவோ ஏதோ தகவல் சம்மந்தமாகவோ காலையிலையோ ஃபோன்லையோ இல்லை நேராவோ யாருக்கும் வந்து பகிராதீங்க அப்படின்றத நம்ம சேனல் வந்து முக்கியமாக அவேர்னஸாக எப்பயுமே வந்து சொல்கிறது தான். இந்த மாதத்துலேயும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதன் தொடர்ச்சியாக கலாய்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து வீட்டுக்கே டைரெக்டாக வந்து கலாய்வு வந்து செய்து வராங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோனில் கால் பண்ணி வந்து கேட்கும்போது வீட்டுக்கே வந்து தகவலை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை அதிகாரிகள் இருக்கும் இடத்துல நீங்களே வந்து தகவலை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக பல்வேறு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இந்த கலாய்வு ப்ராசஸ் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. கலாய்வு பொறுத்த அளவுக்கு அதிகாரிகள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஆய்வாளர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டன்ட், நீங்கள் முகாமில் வந்து பார்த்த அதிகாரிகள், தாசில்தார், உங்கள் ஏரியாவுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் வந்து செயல்பாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கலாய்வுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கூட்டியே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து ஆனில் வைங்க. கால் பண்ணி கேட்டாலும் அட்ரஸ் ஒருவேளை தெரியல, வீட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து கலாய்வு பண்ணணும், அட்ரஸ் தெரியலாம், உங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து தயார் நிலையில் வைங்க. எல்லாருமே கொடுத்த மொபைல் நம்பரை எஸ்எம்எஸ் வருமா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க, ரீசார்ஜ் பண்ணி வைங்க. ஒரு சிலவங்க கொடுத்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் முன்கூட்டியே வந்து எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பணம் கரெக்டாக வந்து ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் சைடில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து கிளியர் பண்ணி கரெக்டான சொல்யூஷனாக வந்து தேடி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாத உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து கலாய்வுக்கு வரும்போது கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ஒரு சில அறிவிப்புகளும் கூடுதலாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கட்டாயமாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போகிறது நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலயமா அவங்களுக்கும் வந்து இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் தான். நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.